ஹாய் ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் குக் சர்வ் என்ஜாய். நான் உங்களோட சூர்யா. இன்றைக்கி வந்து ஒரு 2 விதமான மசாலா வீட்டிலே எப்படி சூப்பராக செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா. கூடவே நிறைய டிப்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிரியாணி மசாலா வந்து நிறைய விதமாக பண்ணலாம். இது வந்து என்னோடய வெர்ஷன். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு 5லேருந்து 6 பிரியாணி இலையை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ கூடவே வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் போட்டுக்கிறோம். அது கூட நம்ம வந்து ஒரு 1 இன்ச்சு சைஸில் 3 பட்டையை நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லவங்கம், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜாவித்ரி, கூடவே ஒரு 4லேருந்து 5 ஸ்டார் அன்னாசிப்பூ, அதுக்கப்புறம் ஒரு அரை நீங்கள் வந்து ஜாதிக்காய் போட்டால் போதும். கூடவே வந்து ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் போட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் வறுத்தெடுத்துக்கோங்க. மிதமான சூட்டில் நீங்கள் வந்து இதை வறுத்தெடுக்கணும். தனித்தனியாக வறுத்தாலும் சரி, இல்லை வந்து எல்லாம் சேர்த்து வறுத்தாலும் சரி, கொஞ்சமாக வந்து மனம் நமக்கு வர வரைக்கும் நீங்கள் வறுத்திங்கன்னா போதும். கலர் எதுவும் மாற தேவையில்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொருட்கள் எல்லாம் போட்டு தான் நான் வந்து என்னோடய பிரியாணி மசாலாவை நான் பண்ணேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா இது கூடவே நீங்கள் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம், இல்லை ஷாஹி ஜீரா சேர்த்துக்கலாம், இல்லை மராட்டி மொக்கு சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து கசகசா சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து காஞ்ச மாதுளை விதை இல்லைனா கல்பாசி, இது எல்லாத்தையும் கூட நீங்கள் சேர்த்து எல்லாத்தையும் வறுத்ததுக்கப்புறமா வந்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். மராட்டி மொக்கு வந்து இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே மணமாக இருக்குங்க. எனக்கு வந்து இங்கே கிடைக்கல, ஸோ அதனால் நான் இதில் சேர்த்தலை. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணியாச்சு. இது கூடவே வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு இதில் கலந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா கலர் கிடைக்கும் நமக்கு. ஸோ அது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜாரில் போட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் பிரியாணிக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் போடலாம். போட்டிங்கன்னா வந்து ரொம்பவே வந்து சுவையாக இருக்கும் பிரியாணி. இந்த சோம்பு வந்து நீங்கள் மெயினாக வந்து மீன் வகைகள் செய்கிறப்ப வந்து நீங்கள் தனியாக வறுத்து நீங்கள் வந்து பவுடர் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஹைதராபாடி பிரியாணி பண்ணுறீங்க அப்படின்னா மெயினாக வந்து கல்பாசி, கசகசா, அதுக்கப்புறம் வந்து மராட்டி மொக்கு, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் வந்து பிரியாணி பவுடர் நம்ம வீட்லேயே செஞ்சு நீங்கள் வந்து பிரியாணிக்கு நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. பிரியாணி மசாலாவுக்கு வந்து இவ்வளோ ஆட் பண்ணுமா? ஒரு சிம்பிளான பிரியாணி மசாலா சொல்லணும் அப்படின்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது 3 மட்டுமே நீங்கள் வறுத்து பொடி பண்ணி பவுடர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டை ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஏலக்காயும் லவங்கத்தையும் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பரான கரம் மசாலா எப்படி நம்ம வீட்டிலேயே தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து முற்றிலும் இது வந்து என்னோடய வெர்ஷன். ஸோ வந்து கரம் மசாலா நிறைய விதமாக வந்து செய்யலாம். இந்த மாதிரி தான் வந்து நான் செஞ்சு வீட்டில் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 இன்ச் அளவுக்கு பட்டை 3 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ரோஜா மொக்கு, அது கூடவே வந்து விரலி மஞ்சளும் எடுத்துக்காச்சு. இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காயும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிதமான சூட்டில் மணம் வர வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு நீங்கள் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இது கூட நீங்கள் ஜாதிக்காய், பிரியாணி இலை, ஸ்டார் அன்னாசி, கருப்பு ஏலக்காய், இஞ்சி பவுடர் எல்லாத்தையும் வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கலாம். இந்த கரம் மசாலாவை நீங்கள் வந்து பிரியாணி, குழம்பு வகைகள், பொரியல் வகைகள் செய்கிறப்ப வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் போடலாம். பிரியாணி வகைகள் நீங்கள் மெயினாக செய்கிறப்ப வந்து இதை கடைசியாக மேலே தூவி விட்டு தம் போட்டிங்க அப்படின்னா நமக்கு பிரியாணி சூப்பராக இருக்குங்க.
இப்போ கடைசியாக உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல போகிறேங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வந்து மொறு மொறுன்னு இருக்கணும். அந்த வெங்காயத்தை ஆற வச்சுட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இந்த பிரியாணியோ இல்லை வந்து கிரேவி செய்கிறீங்க அப்படின்னா, சால்னா செய்கிறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன 2 மசாலாவும் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் நிறைய அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான உணவு உங்கள் கையில்.